தமிழர் நாடு வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கருக்கலியன். இந்த வீடியோ ஒன்று பிளே ஆகும், பாருங்க. தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து இறங்க. தயவு செய்து இறங்குங்க. பார்த்துட்டீங்களா இந்த வீடியோ? இது சமீபத்தில் திமுகவின் எம்பி அம்மையார் கனிமொழி கலந்து கொண்ட ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் நடந்த கொடுமை காணொளி தான். இப்போ அடுத்ததாக ஒரு வீடியோ வருது, அதையும் பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் இதே அம்மையார் கனிமொழி பேசின காணொளி தான் இப்ப பாத்தீங்க. அடுத்ததா ஒரு வீடியோ வருது, அதையும் பாருங்க. நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. இந்த காணொளி தேர்தல் பிரச்சாரத்தில், அதாவது இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வர்றதுக்கு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த காணொளி. இப்போ அடுத்ததா ஒரு வீடியோ வருது, அதையும் பாருங்க. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். 2021 தேர்தலில் ஜெயிச்சாச்சு, திமுக ஆட்சி அமைஞ்சிடுச்சு. அம்மையார் கனிமொழி குடியிலேயே உடல் நலத்திற்கு கேடு இல்லாத அளவுக்கு தயாரிப்பு செய்து அதை மக்களுக்கு விநியோகிக்கிறேன் அப்படின்ற இந்த ஒரு கேவலமான காணொலியை பாருங்க. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. இந்த காணொலியில பாருங்க எந்த அளவுக்கு இந்த மக்களை, குறிப்பா பெண்களை கவர்வதற்கு பொய் சொல்லி தானும் ஒரு பெண் என்பதை மறந்து ஓட்டை வாங்கிட்டு, அதாவது வாக்கை வாங்கிட்டு இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்றது கள நிலவரத்துல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காணொலியை பாருங்க. தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? திமுக ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்த மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. போன தேர்தல் அறிக்கையில சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில வைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சிடுச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, கட்சி ஜெயிச்சிடுச்சு. இப்ப பத்திரிகையாளர், பொதுமக்கள் உள்பட எங்க போனாலும் வாக்குறுதி தந்த அம்மையார் கனிமொழிய கேள்வி கணைகளால் தொலைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாத திக்கி திணறி திண்டாடுற